ஓம் சாந்தி. நான் சிவத்தந்தைக்கு வாரிசாக இருக்கும் ஆத்மா. நான் வெற்றி நட்சத்திரமாக இருக்கும் ஆத்மா. நான் சுக சொரூபமாகி சுகம் கொடுக்கின்ற ஆத்மா. நினைவிற்கு ஆதாரமே அன்புதான். அதனால் எனது நினைவை ஒருமுகப்பட்டதாக ஆக்கிக் கொள்கின்றேன். இந்த சரீரம் ஆத்மாவுக்கு அனைத்தையும் விட பிரியமான பொருளாகும். சரீரத்தின் மீது அவ்வளவு அன்பு இருக்கின்றது. அதை பாதுகாப்பதற்காக அநேக ஏற்பாடுகளை செய்கின்றது. ஆனால் தந்தை கூறுகின்றார், இது தமோ பிரதான சீச்சி சரீரமாகும். அதனால் நான் இப்போது புதிய சரீரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த பழைய சரீரத்தின் மீது பற்றுதலை நான் நீக்கிவிடுகின்றேன். இந்த சரீரத்தின் உணர்வு இல்லாமல் இருக்கின்றேன். இதுதான் நான் அடைய வேண்டிய குறிக்கோளாகும். தெய்வீக சுயராஜ்யத்தின் திறப்பு விழா முடிந்துவிட்டது. இப்போது அங்கே செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பிராமணர்களாகிய நம்மை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. கல்பத்திற்கு முன்போல் நாடகத்தின் திட்டத்தின்படி எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற ஆஸ்தி தந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது தோல்வி மற்றும் வெற்றி இரண்டுமே நடைபெறுகின்றன. நாம் மகாரதி யுத்த வீரர்களாக இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய கையில் ஆயுதங்கள் ஏதும் கிடையாது. ஞானம் என்பது வாள், ஞானம் என்பது கோடாலியாகும். ஆகவே தந்தை நமக்கு ஞானத்தின் அஸ்திர சஸ்திரங்களை தந்திருக்கின்றார். நாம் அதிகமாக சேவை செய்கின்றோம். மேலும் தந்தையையும் நினைவு செய்கின்றோம். எல்லையற்ற தந்தையோ மிகவும் அன்பானவர். அனைத்து சுப விருப்பங்களையும் நிறைவேற்றுகின்றார். நம்முடைய பெயரே ஆல்ரவுண்டர் என வைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் நாடகத்தை நடித்து இப்போது கடைசியில் வந்து சேர்ந்திருக்கின்றோம். நாம் சாந்திதாமத்தில் இருந்தோம். பிறகு அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறோம். பாகத்தை நடிப்பதற்காக. நடிக்க வேண்டிய பாகத்தை நடித்து முடிந்ததும் நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே நிச்சயமாக செல்வோம்.
நாம் தந்தையிடம் எவ்வளவு சேமிக்கின்றோமோ அது பாதுகாப்பாக ஆகிவிடும். நாம் அறிந்திருக்கின்றோம், இவை அனைத்தும் விநாசமாகிவிடும். நாம் முழு உலகிற்கும் எஜமான் ஆகிவிடுகின்றோம். நாமோ மிக உயர்ந்த வீட்டில் பிறவி எடுக்கின்றோம். மேலும் மேலும் பணத்திற்கான தேவை இருக்காது. நாம் இப்போது முற்றிலும் மலராக மாறிவிடுகின்றோம். தந்தை நம்மை லட்சுமி நாராயணனாக, ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆக்குகின்றார். இங்கோ ஒருவரை மட்டும் நினைவு செய்தால் போதுமானது. தந்தை கூறுகின்றார், இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, பக்தி மார்க்கத்தில் தேக அபிமானத்தின் காரணத்தால் அனைவரையும் நினைவு செய்தீர்கள். இப்போது என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். நமக்கு ஒரு தந்தை கிடைத்துவிட்டார். அதனால் அமரும் போதும் எழும்போதும் தந்தையை நினைவு செய்யும் பொழுது மிகுந்த குஷி இருக்கின்றது. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் முழு உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கின்றது. தந்தையை நினைவு செய்வதால் நமக்கு எந்த ஒரு களைப்பும் ஏற்படாது. இது ஈஸ்வரிய இயற்கையின் அற்புதம். விதை எவ்வளவு சிறியது, அதிலிருந்து எவ்வளவு பெரிய மரம் வெளிப்படுகின்றது. சகோதரன் சகோதரன் என்று பார்ப்பதால் சரீரம் என்பதே இல்லாமல் போகின்றது. நாம் எல்லாம் ஆத்மாக்கள், சரீரம் அல்ல. நாம் இந்த சரீரத்தை விட்டு அசரீரியாகி செல்ல வேண்டும். நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது தூய்மையாகி விடுகின்றோம். பிறகு சரீரம் கூட நமக்கு தூய்மையானதாக கிடைக்கின்றது. 5 தத்துவங்களும் கூட தூய்மையாகி விடுகின்றது. மொத்தத்தில் மன்மனா பவ என்பதாகும். சிவ தந்தைக்கு நாம் வாரிசு. அவர் நமக்கு வாரிசு. இந்த நிச்சயத்துடன் தந்தையின் மீது முழு பலியாகி விடுகின்றோம். எவ்வளவு தந்தையிடம் சேமிக்கின்றோமோ அவ்வளவு பாதுகாப்பாக ஆகிவிடுகின்றது. நாம் முள்ளிலிருந்து மலராக இப்போதுதான் ஆக வேண்டும். ஒருமுகப்பட்ட நினைவு மற்றும் சேவை மூலம் தந்தையின் அன்பிற்கு உரியவர்களாக ஆக வேண்டும். நாளுக்கு நாள் தந்தையின் நினைவில் அடியை முன்னால் வைத்து முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றோம். நமது புருஷார்த்தத்தின் விதியில் தனது முன்னேற்றத்தை அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி நட்சத்திர ஆத்மா நாம்.
சுகஸ்வரூபமாகி சுகம் கொடுத்து புருஷார்த்தத்தில் ஆசீர்வாதங்களை சேர்த்துக் கொள்ளும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.